Hello guys, welcome back our channel Rider Machine. அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பல்சரில் N125ங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்டான ஒரு வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பஜாஜ் சைட்லேருந்து. இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை ஒரு டே டு டே ஒரு கம்யூட்டிங் பைக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட கலர் என்ன, இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் நம்ம பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இன்ஜினோட சிசின்னு பொறுத்தவரை உங்களுக்கு 124.58 சிசி சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வ் இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 12 PS at 8500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டார்க்குன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 11 Nm ஆஃப் டார்க் at 6000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 5 ஸ்பீட் கியர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து நம்மளுக்கு டவுன் ஷிஃப்ட் ஆகும், மீதி 4 கியர்ஸ் வந்து நம்மளுக்கு அப் ஷிஃப்ட் வந்து பண்ணிக்கலாங்க. பைக்கில் பொறுத்தவரை நம்மளுக்கு கிளிக்கர் ஆப்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வர பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக்கர் வந்து ஒரு ஆப்ஷனாக கூட வந்து கொடுக்குறதில்ல. பட் இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு கிளிக்கரும் இருக்குது, கிளிக் ஸ்டார்ட்டும் இருக்குன்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 9.5 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஒரு மேஜர் ப்ளஸ் அப்படின்னாவே இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் தாங்க. ஸோ மைலேஜ் கோசமே நிறைய பேர் இந்த வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட மைலேஜ்னு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு 55 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கொடுக்குங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களோட ரைடிங் ஸ்டைல் அண்ட் ரைடிங் பிஹேவியரை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபியூல் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தாங்க இந்த வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் வீலோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 17 inches அலாய் வீல் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயர்ஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயரோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 80/100 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து MRFல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியர் வீலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 inches அலாய் வீல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டயரோட சைஸ்ன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 110/80 செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு டாப் வேரியன்ட்ங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரை இந்த பைக்கில் ஒரு பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் பொறுத்தவரை நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனுங்க. ஸோ இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கோசம் இந்த வந்து சஸ்பென்ஷன் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணனால இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரை உள்ளே இருக்க டெலிஸ்கோபிக்ன்றது அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக வெளியே வந்து தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கவர் வந்து கொடுத்துருக்கனால நம்மளுக்கு டிசைன் வைஸும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எடுத்து கொடுக்குது இதோட லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் பொறுத்தவரை இது ஒரு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கனால இதோட ஃபோர்க் சீல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து போகக்கூடாது அப்படின்னால இந்த கவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய சஸ்பென்ஷன் நல்ல ட்ராவல் டிஸ்டன்ஸோட இருக்குது அப்படின்றனால இந்த வண்டியை நம்ம ரியல் டைம் ரோட்டில் ஓட்ட சொல்ல சஸ்பென்ஷன் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக வந்து இருக்குங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை இப்போலாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்து பார்த்துருப்போம். டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 240 mm சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் பைட்டுன்றது செம்மையாக இருக்குங்க. ஸோ ரியல் டைம் நம்ம ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு CBS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ரியர் பிரேக் பொறுத்தவரை நம்மளுக்கு ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் பொறுத்தவரை நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்குமே அரௌண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாலுமே CBS எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரியர் பிரேக் நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பிரேக்குமே அப்ளை ஆகுங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வேகமாக போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் வந்து ஈவனாக வந்து அப்ளை ஆகும் ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் ரியர் பிரேக்குக்கும். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சரிங்களா, பிரேக் வந்து ஸ்கிட் ஆகாது, ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான பிரேக்கிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரியர் பிரேக் வந்து நீங்கள் இப்படி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுமே வந்து இது மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு
பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து இந்த பல்சர் N125 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்டு பொறுத்தவரை ஒரு ஸ்பிட் சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிட் சீட்டில் பொறுத்தவரை நல்ல ஒரு லாங்கஸ்ட் சீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சியான சீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு, கீழே நல்லா வித் வைஸ் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரைடர்ஸ்க்கு பில்லியனுக்கு தனித்தனி சீட் கொடுத்துருந்ததுனால ஸோ பில்லியனுமே நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அந்த சீட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து பார்க்கலாங்க. ஸோ ஹேண்டில் பார் பொசிஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு நல்ல ஒரு அப்ரைடான ஒரு ஹேண்டில் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது சிங்கிள் ஹேண்டில் ராடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லிப் ஆன் அந்த மாதிரி வந்து கொடுக்கலங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் பார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்குன்றது நல்ல ஒரு அப்ரைடான ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ நல்லா வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்தவரை ரொம்ப ஷார்ட்டாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஸ்டேரிங்கும் இல்லாதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளாக இது வந்து நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் என்ன தான் சிட்டிக்குள்ளே நிறைய டிராஃபிக் இருந்தாலுமே அந்த டிராஃபிக்கில் நம்ம மேனுவர் பண்ணி அழகாக வந்து இந்த வெஹிக்கிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. வெஹிக்கிளை வந்து ஓட்ட சொல்ல கால் வந்து ரொம்ப பெண்டாகவும் இல்லை, ரொம்ப வந்து கீழே வைக்கிற மாதிரி இல்லைங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குன்றது ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எல்சிடி டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளேல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபியூல் கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடோ மீட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓடோ மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ரீஃபியூல் அப்படின்னா என்னன்னா ஃபியூல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வார்னிங்ஸில் என்ன இருக்கா, கிளாக்ல என்ன இருக்கா, ப்ளூடூத் இதில் இருக்குது. ஸோ ப்ளூடூத் இந்த வெஹிக்கிள் இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட அந்த பஜாஜ் ஆப் கூட நீங்கள் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கால் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மிஸ்டு கால், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மிடில் வேரியன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் கன்சோல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறது ஒரே விஷயம் தாங்க, ரியல் டைம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து கொடுக்கலங்க. வெறும் நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எத்தனை கீரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கியராக இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இதில் வந்து மிஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். பெட்ரோல் சேவருக்கான ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கான அதை ஆன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத அது ஒரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ இதில் இருக்க நம்ம சுவிச்சஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தவரை நம்மளுக்கு ஐபீம் லோ பீம்கான சுவிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சில் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிங்காகவும் ஒர்க் ஆகுங்க. ஸோ இது வந்து ஒரு 3-in-1 சுவிட்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மோட் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, நீங்கள் வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 அந்த மாதிரி கிளாக் செட்டிங் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் இந்த ஒரு பட்டன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழே இருக்கிறது இண்டிகேட்டர் பட்டனுங்க. கீழே வந்து ஆரன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரன் பொறுத்தவரை சிங்கிள் ஆரன் கொடுத்துருக்காங்க, நல்லா லவுடாக இருக்குங்க. இந்த பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல லவுடான ஆரன் வந்து இந்த 125cc வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சில் என்னென்ன சுவிச்சஸ் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த கில் சுவிட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரோல் சேவருக்கான ஒரு சுவிச்சஸ் நம்ம சொல்லலாம். ஸோ என்ன இது பெட்ரோல் சேவர் சுவிட்ச் அப்படின்னா நீங்கள் இந்த மோடில் ஆன் பண்ணி வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆன் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு அந்த டிவிஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா i3s டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தாங்க. ஸோ நீங்கள் பெட்ரோலை வந்து சேவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ப்ரொவைட். நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சைலண்ட்டாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இதுக்கு வந்து சைலண்ட் ஸ்டார்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டுமே இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து யூஎஸ்பி போர்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட அந்த டிவைசஸ், மொபைல், கேமராஸ் அது மாதிரி நீங்கள் யூஎஸ்பி மூலிமா சார்ஜ் பண்ணுற எல்லாமே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அந்த கோலியே. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெஹிக்கிளோட லைட்டிங் சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைட்டிங் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லைட்டிங் சிஸ்டம் தான் இந்த வெஹிக்கிளோட லுக்கே வந்து அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அக்ரெசிவாக ஒரு இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு இந்த சைடில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்எல் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட்ரலாக வந்து பார்க்குறது வந்து நம்மளுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பொறுத்தவரை நம்மளுக்கு லோ பீம், ஐ பீம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது இப்போ லோ பீம், இப்போ உங்களுக்கு ஐ பீம் காட்டுறேன்.
ஸோ அதுக்கான உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை ஆல்ரெடி பஜாஜோட இந்த சிஎன்ஜி பைக்கில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் தாங்க இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு ஹைலஜனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரியர் லைட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு யூனிக்காக இந்த பைக்கில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைக் வாங்கிட்டா அதுக்கு நிறைய ஆக்சரிஸ் ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பைக்கில் பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் நீங்கள் எதுவுமே போக வேண்டாங்க. எல்லாமே இந்த பைக்கிலே வந்து நீங்கள் வாங்க சொல்லியே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். டயர் அக்கர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டயர் அக்கர் இருக்கனால நம்மளுக்கு சேரு மழை டைமில் வந்து பின்னாடி அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்தவரை நம்மளுக்கு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற பைக் அப்படின்றதுனால இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வந்து ஃபுட் ரெஸ்ட்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி இருக்க லேடிஸில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அவங்க 2 கால் வந்து வச்சு உட்காருவாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்களுக்கு 2 கால் வந்து வச்சு உட்காரதுக்கான நல்ல ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இல்லைனா வந்து நம்ம பசங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க 2 சைடு வந்து கால் போட்டு உட்காந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அவங்களுக்கு ஒரு ஃபோல்டபுள் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டோட உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃபோட இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்டில் இருக்க சொல்ல பைக்கில் வந்து நீங்கள் கீர் போட்டு யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் ஆக்சிடெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சருமே இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேபிளான பார்க்கிங் பண்ணலாம். செயின் க்ளீன் பண்ணணும், செயின் லூப் பண்ணணும். சென்டர் ஸ்டாண்டுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு 195 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இவ்வளோ மேசிவாக இருக்கே, ரொம்ப வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே வேண்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட சிசி வந்து 125 இருந்தாலுமே இந்த வெஹிக்கிளோட கிராப் வெயிட்டுமே 125 தாங்க. 125 kgs தான் இந்த வெஹிக்கிளோட கிராப் வெயிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கில் வந்து நம்மளுக்கு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஐஆர்சிசி அந்த மாதிரி சூப்பர் பைக் அந்த மாதிரி நிறைய வெஹிக்கில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் டே டு டே யூஸ் பண்ணுற ஒரு கம்யூனிட்டிங் பைக்குக்கு ஒரு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டுங்க. ஸோ அதோட நோட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பஜாஜ் சைட்லேருந்து. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை 2 வேரியண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாப் வேரியண்ட், மிட் வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாப் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர் அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷனோட வரும், எல்இடி ஹெட்லைட்ஸ் வருது, நம்மளுக்கு சைலண்ட் ஸ்டார்ட் வருதுங்க, ஃபியூல் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் பொறுத்தவரை நமக்கு டாப் எண்டில் வருது. ப்ளஸ் ரியர் வீலோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய இதாக இருக்குங்க. நமக்கு மிட் வேரியண்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் வராது அப்படின்னா ப்ளூடூத் ஆப்ஷனே கிடையாதுங்க. செமி டிஜிட்டல் கன்சோல் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரியரோட டயர் சைஸ்மே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. கலர் வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மிட் வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஓவராலாக இந்த வெஹிக்கிளோட கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இந்த பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் அண்ட் வேரியண்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பொறுத்தவரை உங்களுக்கு 1,20,000 ஆன் ரோடு இன் சென்னை. சரிங்களா? இதே நீங்கள் மிட் வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1,10,000 அரௌண்ட் உங்களுக்கு 1,15,000 ஆன் ரோடு இன் சென்னையாக இருக்குங்க. ஒரு 5,000 10,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாருக்கெல்லாம் இது மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும் இந்த பைக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக இப்போ தான் நான் வந்து ஒரு பைக்கிங் செக்மெண்ட்குள்ளே வரேன் அப்படின்னா ஒரு 125cc ஒரு நல்ல ஒரு என்ட்ரி லெவல் பைக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வேணும், ஆனால் எனக்கு லோயர் சிசியில் வேணும், நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணலாங்க. நீங்கள் டே டு டே என்னோடய வேலைகள் வந்து நான் வந்து ஒரு டெலிவரி பார்க்குறேன், இல்லை வந்து ஒரு கொரியர் டெலிவரியாக இருக்கேன். ஸோ ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்களா, ரோட்டில் அதிகமாக கிலோமீட்டர்ஸ் ஓடணும், நான் சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக ஓட்டுவேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வெஹிக்கிள் வந்து செட் ஆகுங்க. இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்க அந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர் வந்து நம்மளுக்கு
மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முதுவலிலாம் வராமல் நல்ல ஒரு அப்ரைடான ஹேண்டில் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மைலேஜுமே இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயமா சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் இல்லை புக்கிங் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் இருக்க ராஜ் பஜாஜில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ அவங்க தான் நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ரிவ்யூ பர்பஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெஹிக்கிளை ரியல் டைமாக ஓட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நைட் டைமில் ஓட்டி இந்த வெஹிக்கிளோட லைட் எப்படி இருக்குது, நைட் டைமில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றதை 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சரிங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.